Right. இது எலக்ட்ரிசிட்டியோட இரண்டாவது கிளாஸ். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால், எலக்ட்ரான் நகரல் வேகத்தில் இருந்தான தியரியை நம்ம பார்க்க போறோம். இந்த எலக்ட்ரான் நகரல் வேகம் இந்த பாயிண்ட் தியரிக்குள்ள எனக்கு என்ன மாதிரி சம்பந்தப்பட போகுது. இதுல இருந்து நான் தியரிய எப்படி கட்டி எழுப்பி கொண்டு போக போறோம். நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், ஒரு கம்பிய ஒரு உருளை வடிவில இப்படி வரைஞ்சி காட்டுறேன். ஒரு கம்பி, சாதாரண ஒரு கடத்தி, ஒரு வயர் ஒன்றுமில்லை. இதுல என்ன செய்யும் சொன்னால், இதுல எலக்ட்ரான்கள் இருக்கிறதாக எடுக்கிறேன். எலக்ட்ரான்கள் இருக்குமே, எலக்ட்ரான்கள் இருக்கிறதாக எடுக்கிறேன். நான் சில நிறுவல்களை செய்ய, இந்த எலக்ட்ரான் என்ன வேகத்துல போகும் சொன்னால், இதை நம்ம சொல்லுவோம் drift velocity, எலக்ட்ரான் drift velocity இங்கிலீஷாக சொல்லுவோம். அந்த வேகத்தை தான் தமிழ்ல சொல்றோம் நம்ம எலக்ட்ரான் நகரல் வேகம். இந்த எலக்ட்ரான் என்ன வேகத்துல நகருதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதற்கு நம்ம ஒரு சமன்பாட்டை உருவாக்கி எடுக்கணும். அந்த சமன்பாட்டை தான் நான் உருவாக்கி எடுக்க போறேன். இவ்வாறான ஒரு படத்தை வரைஞ்சு கொள்வோம். எலக்ட்ரான் நகரல் வேகம் என்ற தலைப்பை போட்டு இவ்வாறான ஒரு படத்தை வரைஞ்சு கொள்வோம். ஒரு உருளை வடிவிலான என்ன செய்ய போறேன்னு சொன்னால், ஒரு கடத்தியை கருத போறேன். ஒரு உருளை வடிவிலான ஒரு கடத்தியை கருத போறேன். குயிக்கா வரைஞ்சு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு உருளை வடிவிலான ஒரு கடத்திய நம்ம கருத போறோம். எழுதிக்கொள்வோம். இதுல குறுக்குவெட்டு பரப்பு எடுக்கிறேன் A. இந்த கடத்தியின் நீளத்தை L எடுக்கிறேன். எழுதிக்கொள்வோம். கீழே A குறுக்குவெட்டு பரப்புடைய L நீளமுடைய A குறுக்குவெட்டு பரப்புடைய L நீளமுடைய கடத்தியை கருதுக. கடத்தி ஒன்றை கருதுக. ஆக A குறுக்குவெட்டு பரப்பும் L நீளமும் உள்ள ஒரு உருளை நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இது முதலாவது ஸ்டார் மார்க்கா இருக்கட்டும். அடுத்த ஸ்டார் மார்க் போட்டுக் கொள்ளுங்க ராசா. படிப்படியா எழுதி கொண்டு போவோம். இதுல நான் ஓரலகு கனவளவு எடுக்கிறேன். இந்த உருளைய ஓரலகாக வெட்டி கொண்டு போனால், இந்த ஓரலகு கனவளவுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்று சொல்றோம். எழுதிக் கொள்வோம். கீழே ஓரலகு கனவளவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை n என்க. சிம்பிள் n என்க. நான் பாவிக்கிற ஆங்கில எழுத்துக்களை வட்டம் போட்டுக்கொள்ளும். அதே நேரம் நம்ம எலக்ட்ரானை பத்தி கதைக்கிறோம். அடுத்த ஸ்டாமா எலக்ட்ரான் ஒன்றினேற்றம் E என்க.
அவனே தாரான், எல்லாம் அவனே தாரான். ஒரு தேவைக்காக ஒரு ஆளை உருவாக்க போறான். பாருங்க, ஏ குறுக்கு வெட்டு பரப்பும் எல் நீளமும் ஓரளவு கனவளவுல எண் எண்ணிக்கையான இலத்திரனும் இருக்கும் அப்படின்னு கண்டா அடுத்த ஸ்டாமா இப்பதான் தொடங்க போற ஒரு பகுதியை எழுதி கொள்ளுங்க, விளங்கப்படுத்துறேன். கருதப்படும் கடத்தியின் இந்த மொத்த உருளையில ஒரு உருளை வடிவிட கடவளவை என்ன எழுதலாம்? செட்ல போடுங்க பாப்போம். கருதப்படும் கடத்தியின் கீழே கனவளவு பி சமன் குறுக்கு வெட்டு பரப்பு தர நீளம் ஏ தர எல். ஒரு உருளை வடிவான ஒரு பாத்திரத்தில கனவளவு குறுக்கு வெட்டு பரப்பு தர நீளம், வேற ஒன்றுமே அல்ல. ஆக எனக்கு சொல்லுங்க, இந்த உருளை முழுவதும் காணப்படும் இலத்திரன்களின் மொத்த எண்ணிக்கை என்ன வரும்? எனக்கு சொல்லுங்க பாப்போம். எனக்கு தேவை அடுத்ததா கருதப்படும் கடத்தியின் கனவளவு. சரி, நான் இன்னொன்று எழுத போறேன். அடுத்த ஸ்டாமா கடத்தியில் காணப்படும் மொத்த இலத்திரன்களின் எண்ணிக்கை. கடத்தியில் காணப்படும் மொத்த இலத்திரன்களின் எண்ணிக்கை. யாராவது கடத்தியில் காணப்படும் மொத்த இலத்திரன்கள் எண்ணிக்கை என்னதால கொடுக்கலாம்? சொல்லுங்க பாப்போம். கனவளவு தெரியும் உங்களுக்கு, ஏஎல். அதே நேரம் அலகு கனவளவில் காணப்படும் இலத்திரன்கள் எண்ணிக்கை தெரியும், என். ஆக அலகு கனவளவில் காணப்படும் இலத்திரன் எண்ணிக்கைய மொத்த கனவால பெருக்கினால் என்ன வரும்? NaL. இனால் தரப்படும். அடுத்த ஸ்தானம் படிவா விலை கொண்டு வரும். இப்ப எனக்கு இலத்திரன்களின் எண்ணிக்கை வரும். நல்ல புள்ளமாறு சொல்லுங்க, கடத்தியில் காணப்படும் மொத்த இலத்திரன்களின் ஏற்றம் என்ன? எதால பெருக்கணும்? எண்ணிக்கைய ஒரு இலத்திரனின் ஏற்றத்தால பெருக்கணும். ஆக அடுத்த வரியில் எழுதிக் கொள்ளுங்க, கடத்தியில் காணப்படும் அடுத்த ஸ்டாமா கடத்தியில் காணப்படும் மொத்த இலத்திரன்களின் ஏற்றம் எப்படிதான் தரப்படும்? கடத்தியின் இலத்திரன்களின் எண்ணிக்கைய ஈயால பெருக்கணும். NaLe இனால் தரப்படும். இப்ப எனக்கு ஏற்றம் தெரியும். இருக்கிறது. எனக்கு ஏற்றம் தெரியும். ஒரு தேவைக்காக நான் என்ன செய்ய போறேன்? அடுத்த ஸ்டாமா டி நேரத்தில் பாயும் மின்னோட்டம்.
மின்னோட்டத்துக்கு என்ன சமன்பாடு சொல்லுது உங்களுக்கு? t நேரத்தில் பாயும் மின்னோட்டம் எழுதி கமா போட்டு I சமம் q ஓவர் t. இப்ப மொத்த ஏற்றம் தெரியுமா இல்லையா சொல்லுங்க பாப்போம். மொத்த ஏற்றம் என்ன? NaLe. நாம் ஒரு தேவைக்காக ஒரு காரணத்தை கருதி கொண்டு எல்லுக்கு கீழே டி போடுறேன். எல் என்ன? தூரம். தூரத்தின் கீழ் நேரம் அல்லது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் என்னன்னு தரும்? NaL தூரத்தின் கீழ் நேரம் அல்லது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் ஒரு கதியை தரும். அந்த கதிக்காக NaBe போன்ற. ஆகவே ஒரு சமன்பாடு கிளியராக வருது எனக்கு என்னது ராசா? I சமன் NaBe நேவி. எப்படி? I சமன் NaBe இந்த ஒரு நேவி இந்த சமன்பாடு வருது. இது நம்ம எத்தனாவது சமன்பாடு? நம்முடைய எலக்ட்ரிசிட்டியில எத்தனாவது சமன்பாடு சொல்லுங்க பாப்போம். எத்தனாவது சமன்பாடு? 10வது போட்டுக்கொள்ளுங்க. So very simple. எல்லாருக்கும் கிளியர் கட்டா விளங்கிட்டோம். இதுக்கு கீழே இங்கு இங்கு இதுக்கு கீழே இங்கு இப்ப இங்கு கீழே இங்கு இதுக்கு கீழே ராசா ஐந்து சொன்னால் என்ன? என்று சொன்னால் என்ன? ஏன்னு சொன்னால் என்ன? வீண்டு சொன்னால் என்ன? ஈண்டு சொன்னால் என்ன? தனித்தனி எழுதிகளும் உங்களுக்கு தெரியும். ஐ மின்னோட்டம் என்னென்ன எல்லாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம். அலகு கணவருடைய இலத்திரன்களின் எண்ணிக்கை, ஏ குறுக்கு வெட்டு பரப்பு, இ இலத்திரன் நகரல் கதி, இ இலத்திரன் ஒன்றின் ஏற்றம். முடிவு எனக்கு சொல்லுங்க. இலத்திரன் நகரல் கதி முழுவதும் விளங்கி நாட்களை சொல்லு போடுங்க. 7 மணிக்கு தான் கிளாஸ். 7:15 நிறைய பேர் 7:15 வந்து பலவிட்டீங்க. விளங்கினாங்கள் கட் பண்ணி போடுங்க. ரைட், கிளியர் கட். எல்லாருக்கும் விளங்கும். இதுக்கு பிறகு கூட நீ படிச்சாயின்தான் சரி. நீ படிச்சாயின்றால் சரி. எல்லாத்தையும் எழுதி கொள்ளுங்க. ஐந்தால் என்ன? என்று சொன்னால் என்ன? ஏன்று சொன்னால் என்ன? வீண்டு சொன்னால் என்ன? இதுல இருந்து I7 நேவின்னு நிறுவி காட்டணும். இந்த நிறுவல் முக்கியமானது. பென்சில் எழுதி கொள்ளுங்க. இந்த நிறுவல் முக்கியமானது. சிலபஸ்ல இந்த நிறுவல் முக்கியமானது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சிலபஸ்ல இந்த நிறுவல் முக்கியமானது. பென்சிலால் எழுதி கொள்ளுங்க. 3 ஸ்டார் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. 3 ஸ்டார் மார்க் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கவனம் கவனமா. இப்ப எனக்கு இதுவரைக்கும் நிறுவின நான் எனக்கு தெரியும். அடுத்த ஸ்டார் மார்க் I7 நே பி இ. ஆகவே B7 என்ன வரும் ராசா? I/NaE. இத அடுத்த சமன்பாடா போட்டுக்கொள்ளும். இது நகரல் மின்னோட்டம், இது என்ன? நகரல் வேகம். இதையும் ஹைலைட் பண்ணிக்கொள்ளும். இத எத்தனாவது இது என்று சொல்லி எழுதி கொள்ளுங்க ராசா.
எத்தனாவது இது என்று சொல்லி எழுதிக் கொள்ளும். எல்லாருக்கும் விளங்கி கொண்டு போகும். யாருக்கும் விளங்கி கொண்டு போகும். ரைட், ஓகே. சோ இப்ப வேகமாக சில கேள்விகளை பார்த்து கொண்டு வருவோம். இலத்திரன் நகரல் வேகத்தில் உள்ள சில கேள்விகளை பார்த்து கொண்டு வருவோம். ரைட், அடுத்த ஸ்லைடுக்கு வாங்க. கேள்வி எழுதிக் கொள்ளலாம். நீங்க கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. உங்களோட சிலபஸ் 4வது கேள்வி. கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. 2 மில்லிமீட்டர் ஸ்கொயர் பரப்பினூடாக 2 மில்லிமீட்டர் ஸ்கொயர் பரப்பினூடாக 2 மில்லிமீட்டர் ஸ்கொயர் பரப்பினூடாக 48 ஆம்பியர் மின்னோட்டம் 48 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. அலகு கனவளவு இலத்திரன்களின் எண்ணிக்கை அலகு கனவளவு இலத்திரன்களின் எண்ணிக்கை 1×1023 மீட்டர் மைனஸ் 3 எனில் 1×1023 மீட்டர் மைனஸ் 3 எனில் இலத்திரன் நகரல் வேகம் காண்க. இலத்திரன் நகரல் வேகம் காண்க. இலத்திரன் நகரல் வேகம் காண்க. உங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். உங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். நீங்க இந்த கேள்வியை நீங்க சியமாசிங் இல்ல, இந்த கேள்வி நான் விளங்கப்படுத்துறேன். நீங்க அடுத்த கேள்வியை சுயமா செய்யுங்க. ரைட், ஏண்டா நீங்க செய்ய போற அடுத்த கேள்வி 2009ஆம் ஆண்டு எம்சிக்யூ. 2009 மொத்த ஒரு வருடங்கள்ல 2015 மாதிரி 2009 ஒரு கடினமான ஒரு எக்ஸாம் பிசிக்ஸ். நீங்க சுயமா செஞ்சீங்கன்னா நீங்க சக்சஸ். ரைட், பார்த்து கொண்டு போ. எனக்கு இப்ப இலத்திரன் நகரல் வேகத்துக்கான தொடர்பு எனக்கு இதுக்கு பிறகு ஞாபகம் இருக்கிறார். இப்போதைக்கு முன் ஸ்லைடுக்கு போறேன். உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் அல்ல பிள்ளைகள், இது ஒரு சிம்பிள் விஷயம். I சமன் நே வி, V சமன் I ஓவர் NAE. I இருக்கு 48 கீழே. N என்ன 1×1023. குறுக்குவெட்டு பரப்பென 2 மில்லிமீட்டர் ஸ்கொயர். 2 மில்லிமீட்டர் ஸ்கொயர் சொன்னால் 10⁻6 மில்லிமீட்டர் 10⁻3 ஸ்கொயர் என்பது 10⁻6. கீழே இலத்திரன் ஒன்றினேற்றம் எல்லா இடத்திலையும் ஒன்றுதான். ஜப்பான்லையும் ஒன்றுதான், சைனாலையும் ஒன்றுதான். 1.6 10⁻19. இப்ப சுருக்குங்க. முதலாவது சுருக்கி எல்லாம் எடுத்தீங்க என்றால் உங்களுக்கு வரப்போற விட, எனக்கு விடையனான நேரத்தை போக்காம 15 மில்லிமீட்டர் செகண்ட் மைனஸ் 1 விட சரியா இருந்த ரெஸ்ட் போடும். நீங்க சுருக்கி பார்த்துட்டு யாருக்கு இந்த விட வச்சாங்க நேம போடும். லெட்ஸ் see யாருக்கு இந்த விட வந்துச்சு. ஒரு தொகுதி வகுப்புகள் வாங்கும் போது எனக்கு ஒரு 2 நிமிஷம் தாங்க. அடுத்ததாக நீங்க இந்த கேள்வியை செஞ்சு கொள்ளும். நான் திரையில் எழுதுகிற கேள்வியை செய்ய அடுத்ததான்.
ரைட். அடுத்த கேள்வியாக 2009ஆம் ஆண்டு 12வது MCQ நீங்க செஞ்சு கொள்ளுங்க, உங்களால செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட், நான் அடுத்த கேள்விக்கு போறேன். அந்த இடத்தை வச்சு நீங்க அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. கேள்வி 6 அல்லது கேள்வி 5 அதை பாஸ் பேப்பர் கேள்வியா போட்டு இந்த கேள்வி 5 எழுதி கொள்வோம். எழுதுங்க. கேள்வி 2 மில்லிமீட்டர் ஸ்கியாட் பரப்பினூடாக 2 மில்லிமீட்டர் ஸ்கியாட் பரப்பினூடாக 32 எம்பியர் மின்னோட்டம் 2 மில்லிமீட்டர் ஸ்கியாட் பரப்பினூடாக 32 எம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. 2 மில்லிமீட்டர் ஸ்கியாட் பரப்பினூடாக 32 எம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. அலகு கனவளவு இலத்திரன்களின் எண்ணிக்கை அலகு கனவளவு இலத்திரன்களின் எண்ணிக்கை 1/1028 மீட்டர் -3 எனின் 1/1018 மீட்டர் -3 எனின் இலத்திரன் நகரல் வேகம் காண்க. இலத்திரன் நகரல் வேகம் காண்க. இலத்திரன் நகரல் வேகம் காண்க. இலத்திரன் நகரல் வேகம் காண்க. உங்களுக்கு சமன்பாடு இப்ப தெரிஞ்சிருக்கணும். I சமன் நேவி, D சமன் I over NAE. இப்ப I என்ன ராசா 32, N 1/1028, A என்ன 2/10⁻6, இது என்ன பிள்ளைகள் 1/6/10⁻19. 19 மாறும் 25. ரைட், சுருக்கி கொண்டு போம். 25 28 10 3 மேல போனால் 10⁻3. 2/1/6 32. இதுவும் என்ன 3.2. ஆக என்ன வரும் 1/10⁻3 மீட்டர் செகண்ட் -1. அதாவது வேகம் வரும் 1 மில்லிமீட்டர் செகண்ட் -1. பட் சரியா, மில்லிமீட்டர்னு சொன்னால் 10⁻3. யாராவது டவுட் கேக்குது? கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஆகும். சந்தோஷம், வாழ்க வளமுடன். நான் ஒன்று சொல்ல இந்த டைம் ஏதாவது ஒன்று பழிச்சிடும் உங்களுக்கு, அதனால வாழ்க வளமுடன். இந்த நேரம் நல்ல நேரம், எனது வகுப்புகள் நடக்கிற நேரம் ரம்மியமான மனதுக்கு பிடித்தமான நேரங்கள். ஒரு காலையில வசந்தமாகிற நேரம், இதென்ன மாலையில ஒரு மலர்ற நேரம். ரெண்டுமே மனதுக்கு இதமான நேரங்கள், தென்றல் காற்று வீசுற நேரங்கள். படித்துக் கொள்ளுங்க. இந்த காலம் இந்த நேரம் உங்களுக்கு கடவுள் வரமாக தந்திருக்கிறான். பல பேருக்கு என்ன பொருளாதார பிரச்சனை இருக்கும், பல பேருக்கு பசி வயிற்றில் இருக்கும், பல பேருக்கு உடல்ல நோய் இருக்கும், சில பேருக்கு என்ன செய்யும் வறுமை திரத்தும், ஒரு சில பேருக்கு பெற்றோர்களே படிக்க வேண்டாம்னு சொல்லி என்ன செய்வாங்க ஊரும் கட்டுவாங்க. எல்லாம் தாண்டி உங்களுக்கு இறைவன் இந்த நேரத்தை, இந்த வழிகாட்டிய, இந்த பாடத்தை, இந்த பக்குவத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் ஒரு முறைதான் பரிசளிக்கும். உங்களுக்கு பரிசளிக்கப்பட்டிருக்கு. அடுத்த முறை பழிவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு முறை உங்களுக்கு கிஃப்ட் பண்ண லைஃப் அப்படித்தான். அதை சரியாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளாதாக்களுக்கு என்ன செய்யும் பழிவாங்க நடைபெறும். காலம் முழுக்க நம்ம என்ன செய்யும் கை செய்தப்பட்டே சத்திரப்படா. எந்த ஒரு முடிவெடுக்கிறண்டாலும் வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எந்த ஒரு முடிவெடுக்கிறண்டாலும் சதா காலிக்க, அதாவது அந்த நேரத்துல உள்ள பிரச்சனையை பார்க்காது, அந்த நேரத்துக்கு முடிவெடுக்காது, இப்ப சமாளிச்சுட்டு போற முடிவெடுக்காது. What it would be the next 5 years, what it would be the next 10 years. என கண்ண சதா காலிக்க தீர்மானம், அதாவது என்ன அது சதாக்கள் எப்போதும் தாங்கி இருக்கிற மாதிரி ஒரு தீர்மானம் எடுங்க. 5 வருஷத்துக்கு பிறகு என் வாழ்க்கை இங்க இருக்கணும், எனது பரம்பரையின் தலையெழுத்து தலைமுறையாக மாறணும்.
ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது. பெற்றோர்கள் 5-6 வருஷத்துக்கு பிறகு நம்மளை வஞ்சிக்கிற மாதிரி, 10-20 வருஷத்துக்கு பிறகு நம்மளோட பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, பேசுற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுக்க கூடாது. கவனமாக இருக்கணும். எல்லா விடயங்களையும் நீங்க கவனமாக இருந்து கொள்ளுங்க. சோ ரைட், விடையை செக் பண்ணி கொள்ளுங்க. மில்லி மீட்டரா சென்டிமீட்டரான்னு தெரியாது, நீங்க செக் பண்ணி கொள்ளுங்க. ரைட், சரி. 1 மில்லிமீட்டர் செகண்ட் -1 சொன்னால் 3.2 வந்தால் வரும். இது சென்டிமீட்டர் தான் வரும் நினைக்கிறேன். ரைட், இது சென்டிமீட்டர் 10 தான் வரும். சரி, அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் இப்போதைக்கு எடுக்காதீங்க. இந்த டைம் படிக்கிறது உங்களுடைய இப்போதைக்கு பலன் கண்டிப்பாக தராது. இப்போ உங்களோட உள்ள வயசுல, இப்போ உங்களோட ஏஜ்ல இந்த படிப்பு உங்களுக்கு பலனே தராது. இதெல்லாம் பிறகு. இப்ப நீங்க போடுறது வெறுமே பவுண்டேஷன் மட்டும்தான். தோண்டி மண்ணுக்குள்ளதான் போடுவீங்க, மண்ணை மூடிடுவீங்க. இதுல பலன்கள் உங்களுக்கு இப்ப வராது. இப்ப நீங்க விதைய விதைச்சிட்டு மண்ணை மூடுறீங்க. அது என்ன செய்யும், அந்த மண்ணை தகர்த்து கொண்டு தாவரமா மெதுவா, முதலாவது வேரூன்று தாவரமா மெதுவா வளரும். காற்றுகளுக்கு அசையும், உடையப்பாகும், அதை எதிர்த்து நிற்கும். அதை என்ன செய்யும், சிறுமரமாகும், பருமரமாகும், என்ன பல கிளைகள் கொண்ட மரமாகும், பல பேருக்கு வாழ்க்கையை கொடுக்கிற மாபெரும் என்ன செய்யும், ஒரு காடாக, ஒரு வனாந்தரமாக மாறுறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. அது நீங்க தான் தீர்மானிக்கணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், விளையாட்டில்ல, இது வாழ்க்கை, இது கனவு. இந்த பயணம் நனவாகட்டும் பிரார்த்தனை செஞ்சு கொள்ளுங்க. நான் 1-2 பேரை கண்டிருக்க மாட்டேன், 1-2 பேரை சந்திச்சிருக்க மாட்டேன். சோ ஆன்லைன் ஒசே லங்கா புராம் என்ன, இந்த ஆன்லைன் ஊடாக முழு இலங்கையிலும் இருந்து நான் ஒரு பகுதிக்கு படிச்சு கொடுத்தாலும் இல்லை, பலதரப்பட்ட மக்கள், பல வகையான மனிதர்களை நான் சந்திச்சிருக்கேன். 1-2 பேருக்கு நான் படிச்சு கொடுக்கவும் இல்லை, பல நூற்றுக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறேன், பல்லாயிரக்கணக்கான பேருக்கு படிச்சு கொடுத்திருக்கேன். அந்த அனுபவங்கள்ல இருந்து சொல்றேன். காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. முடிவுகள் நல்லதாக இருக்கட்டும். பிரார்த்தனைகளோட ஆரம்பிங்க. படிக்கிற நேரம் பிரார்த்தனைகளோட ஆரம்பிங்க. கடவுள் வணக்கங்களை நீங்க தொடர்ந்து வச்சுக் கொள்ளுங்க. அது நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, நீங்கள் சார்ந்த நம்பிக்கையில அதுலயும் ஒரு பகுதி இருந்து கொள்ளுங்க. படிப்புல கரிசனை செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோள். கவனமாக இருங்க. அடுத்த கேள்வி எழுதி கொள்வோம். 10 சென்டிமீட்டர் பரப்பின் ஊடாக 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பின் ஊடாக 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பின் ஊடாக A சமன் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர், A சமன் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பின் ஊடாக 1 மணியே 15 நிமிடங்களில் 1 மணியே 15 நிமிடங்களில் தரவை நான் கீழே எழுதும் போது எத்தனை எழுதுவேன், 75 செகண்ட் எழுதுவேன். ஒரு மணியே 15 நிமிடங்களில் 75 நிமிடங்கள் 45 கூலோம் ஏற்றம் 45 கூலோம் ஏற்றம் பாய்கிறது. 45 கூலோம் ஏற்றம் பாய்கிறது. அலகு கனவளவு இலத்திரன்களின் எண்ணிக்கை, அலகு கனவளவு இலத்திரன்களின் எண்ணிக்கை, அலகு கனவளவு இலத்திரன்களின் எண்ணிக்கை 4/1029 மீட்டர் -3 எனின் அலகு கனவளவு இலத்திரன்களின் எண்ணிக்கை 4/1029 -3 எனின் இலத்திரன் நகரல் வேகம் காண்க. இலத்திரன் நகரல் வேகம் காண்க. இப்போ ஒரு சின்ன சட்ட சிக்கல் ஒன்று வந்திருக்கு. இந்த இடத்துல கேள்வி எழுதி கொள்ளும். செய்ய ட்ரை பண்ணுங்க பாபு. 7 மணிக்கு கிளாஸஸ், சரியா 7 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் லேட்டானாலும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸஸ் மிஸ் பண்ணாதீங்க.
கிளியரா விளங்கி கொண்டு ஒரு பாடத்துல ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ இறுதி முடிவு அப்படி முடிங்க. இது ஜனவரினா 8ஆம் மாதம் வரைக்கும் இதே மூச்சோட, மூச்சு விடாம இதே என்ன பிடிப்போட, இதே பிடிவாதத்தோட இருங்க. உங்களோட கனவுகள் ஒரு சில சில்லறை இல்லை, 1 கோடி 2 கோடி பெறும். டாக்டர் இன்ஜினியர் நீங்க ஈஸியாவே இல்லாது பிரைவேட்ல போய் சேர்ந்து பாரு, 1 2 சில்லறை இல்லை, 1000 2000 ரூபாய் இல்ல வாங்க. நீங்க ஒரு பிரைவேட்ல மெடிசின் முடிக்கணும்னு சொன்னால் ஒரு வெளிநாடு போய் மெடிசின் முடிக்கிறதுக்கு 4 கோடி 3 கோடி செலவாகும். ஸ்ரீலங்காக்குள்ள மெடிசின் முடிக்கிறது 1.5 கோடி செலவாகும், 5 வருஷத்துக்குள்ள கட்டணும். அப்பர் இரவும் பகலும் அம்மையும் இரவும் பகலும் முளைச்சாலும் அந்த சம்பளம் முளைக்கிறார். இரவும் பகலும் முளைச்சி ஒரு அண்ணரும் முளைச்சி அக்காவும் முளைக்க வேண்டி வரும். ஒரு முழு குடும்பமும் இரவும் பகலும் பாராத உழைச்சி என்ன சாப்பிடாம இருந்தா தான் அந்த காசை உழைச்சி மிச்சம் பிடிக்கக்கூடியதாக இருக்கும் போட்ட படிப்புக்கு மட்டும். ஆக கவனமாக இருக்கணும். கேள்வி செஞ்சு கொள்ளுங்க, சிந்திங்க. ரைட். இந்த கேள்வி சேர்த்துக்கு எனக்கு ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. மின்னோட்டம் தெரியும், ஆனா மின்னோட்டத்துக்கு ஒரு தரம் வந்து தந்திருக்கேன். நேரடியா பிரதிகளும் மீது நீங்க ஷோர்ட் பை, அதாவது I சமன் Q ஓவர் Q என்ன ரசம், Q 45 கூலோம் கீழே. நேரம் என்ன 75 நிமிடங்கள். 1 மணியே 15 நிமிடங்கள் 60 பிளஸ் 15 75 நிமிடங்கள். நிமிடத்தை செகண்டுக்கு மாத்திரம் 60ஆல் பெருக்கணும். சுருக்கினால் என்ன வரும்? சோ பாருங்க, இது 3 தரம், இது 4 தரம், இது ஒரு தரம் 25 தரம். 25 தர 4 1 கீழ் 100. 1 கீழ் 100 என்றால் 1 தர 10 செயல் 2. நான் உங்களுக்கு சுருக்கள் சொல்லித்தர மாட்டேன், கணக்கு தானே சுருக்கள், நான் இங்க சொல்லித்தர விரும்பல. அதை உங்களோட பாட்டு சுருக்கள் கடினம் என்ன பொறுத்தவரை B சமன் I ஓவர் NAE. என்ன ராசம் I என்ன சரியா பிரதி இந்த 1 தர 10 செயல் 2. N என்ன 4 தர 10 29. குறுக்கு வெட்டு பரப்பு என்ன 10 தர 10 செயல் 2. E என்ன 1.6 தர 10 செயல் 19. நீங்க சுருக்கி வேகத்தை கண்டுகொள்ளும். இது வரைக்கும் எல்லாம் விளங்கி நான் கிளாஸ் ஒன்று போடும். ஃபுல்லா கிளியர் சார். ஃபுல் கிளியர் everyone. ஃபுல் கிளியர் சார் போறா கிளாஸ் ஒன்று போடும். அவ்வளவுதான் போடும், அவ்வளவுதான் போடும். ஒன்றும் கஷ்டம் இல்ல, ஒன்றும் சிக்கல் இல்ல, டென்ஷன் ஆகாது. சிக்கலே இல்லாம படிங்க. பிரச்சனை எப்படியோ படிச்சு கொள்ளுங்க, சுருக்கி எடுத்துக்கொள்ளுங்க. விட சார் பிரைவேட்டா இன்ஜினியரிங் படிக்க எவ்வளவு முடியும்? ஏன் காசு இருக்கும். பிரைவேட்டா இன்ஜினியரிங் படிச்சு என்ன பயன்? விரலுக்கு கிடைத்த நீர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்னத்துக்கு சொன்னாங்க பதினேழாம் இல்ல, ஆற்றிலே கலைத்த புளி போடைய உப்பு, உப்பு மூடைய நீங்க ஆற்றிலே போட்டாலும் எவ்வளவு செலவழிச்சு போட்டாலும் அதற்கு பிரயோசனம் கிடைக்கும். பிரைவேட்ல போய் இன்ஜினியரிங் செய்யறது என்ன பிரயோசனம் இருக்கு? ஜாப் மார்க்கெட் இருக்கா, உழைக்கணுமா? கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போ, சுவர் பண்ணி கொள்ளும். காசு இருந்த படிக்கு செய்யறாரு. விளங்கிட்ட ரைட். கேட்கிறான், ஏன் நீங்க கிளாஸ் செய்வீங்க? This is a tricky question.
திஸ் இஸ் மை பேஷன். முதலாவது. இரண்டாவது, எனக்கு ஏண்டதுல ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் நீங்க கிளாஸ் செய்றீங்க? விளங்கிட்ட எல்லா ஜொப்பும் இருக்கத்தக்கன ஏன் கிளாஸ் செய்றீங்க? ஒரு வித்தியாசமான கேள்வி, வித்தியாசமான பாம்பு. முதலாவது, எனக்கு விருப்பமான ஒன்றை நான் தொழிலாக தெரிவு செஞ்சிருக்கிறேன். அது யாருக்கும் அமைகிறது இல்லை. விருப்பமான தொழில், விருப்பமான ஒரு தொழிலாக கிடைக்கிறது ஒரு வரம். வாழ்க்கையில 2 விஷயம் சரியாக கிடைக்கணும். எப்படி? ஒன்று, நம்ம விரும்புற தொழிலாக கிடைக்கணும். விரும்புற துணைவி நம்மட மனைவியா கிடைக்கணும். அல்லது பொருத்தமான ஒரு ஆள் நமக்கு மனைவியா கிடைக்கணும். நம்ம தொழில் செய்யற இடத்துல நிம்மதியா இருக்கணும். தொழில் செய்யற இடம் கன நேரம் இருக்கும். அதுக்கு பிறகு தொழிலால வந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸால வீட்டை போகும். வீட்டையும் பிரச்சனை என்றால் இதுலயும் பிரச்சனை, செத்து போக வேண்டும். அது 2 மிக 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 முக்கியம். எனக்கு நான் விருப்பமான ஒரு துறையை தொழிலாக தெரிவு செய்து கொண்டேன். 2வது, ஒரு துறையை நீங்க தெரிவு செய்யறால் கவனமாக இருக்கணும். 2வது விஷயம் விருப்பம். சரி, 2வது விருப்பம் இருந்து மட்டும் போதுமா? இல்லை, ஆற்றல் இருக்கணும். ஒரு துறையில ஆற்றல் இருக்கணும். என்கிட்ட இந்த ஆற்றல் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த டீச்சிங் பண்ணக்கூடிய ஆற்றல் என்கிட்ட இருக்கு. எந்த ஒரு அடிமட்ட பிள்ளைக்கும் இறங்கி விளங்கப்படுத்துற அளவுக்கு ஆற்றல் இருக்கு. ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, டிப்ஸ் இருக்கு. எந்த ஒரு ஹார்டஸ்ட் கேள்வியையும் உடைச்சு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. எதையும் சிம்பிளா விளங்கப்படுத்துற பக்குவம் இருக்கு. அதனால நான் இந்த துறைக்கு தாராளமாக வரலாம். அடுத்தது, தேவை சேவைய தேவையான இடங்களுக்கு கொடுக்க தெரியும். தேவை சேவையை இணைக்கிற அளவுக்கு என்ற ஆற்றல் இருக்கு. தொகுதி இருக்கு, தோது இருக்கு. அதனால நான் இந்த துறையை நான் தாராளமா தேர்வு செஞ்சு கொண்டேன். நிறைய ஜாப் மார்க்கெட் இருந்துச்சு எனக்கு. விளங்கிட்டா ரிசர்ச் சென்டர்ஸ்ல வேலை கிடைச்சிச்சு. நல்ல நல்ல சேலரி. கவர்மெண்ட் செக்டர்ஸ்லயும் பெரிய பெரிய ஜாப்ஸ் கிடைச்சிச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் டீச்சிங் எல்லாம் போய் பார்த்துட்டு வெறுத்து தான் டீச்சிங்கை தெரிவு செஞ்சு டீச்சிங்ல போகணும். சரி, ஒரு ஆளுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கணும். இன்னொன்று, அது மேலதிக நோக்கம் இருக்கு. ஐ கேன் ஏர்ன் மணி. ஒரு ஆள் கேட்கிறாரு, ஏன் நீங்க மற்ற துறைகளை தெரிவு செய்யல? அவங்கள விட 10 மடங்கு 5 மடங்குனாலும் இலகுவா ஏர்ன் பண்ண முடியும். மாஷால் சாருக்கு ப்ரே பண்ணி கொள்ளுங்க, கண்படாம. அதுவும் ஒரு காரணம். அது மிக முக்கியமான காரணம். இந்த ரைட், ஓகே, சரி. கேள்வி கூட கிடைச்சல யாருக்கு ஒரு ஆளுக்கு இது கூட அப்ப எல்லாம் சரியாக இருந்தா தான் நீங்க ஒரு துறையை என்ன செய்யணும், தெரிவு செய்யணும். இப்ப எல்லாருக்கும் கேள்விக்கான விடைகள் கிடைச்சிட்டாரு. நிறைய பேருக்கு டவுட் இருந்தீங்க. அடுத்தது எந்த ஒன்றுக்கும் கிளியர் கட்டான ஆன்சர் இருக்கணும். அது அப்பதான் டீச்சிங் வரலாம். நீங்க அடுத்தது கேள்வி டீச்சிங்கை தெரிவு செஞ்சிடாதீங்க, நரகம் பிடிச்சது. 2வது, அடுத்த கேள்விக்கு வருவோம். 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெறக்கூடியதும் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெறக்கூடியதும் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெறக்கூடியதும் 20 சென்டிமீட்டர் நீளமுடையதுமான 20 சென்டிமீட்டர் நீளமுடையதுமான கடத்தி ஒன்றின் ஊடாக 30 நிமிடங்களில் 72 கூலோம் ஏற்றம் பாய்கிறது. 72 கூலோம் ஏற்றம் பாய்கிறது. 30 நிமிடங்களில் 72 கூலோம் ஏற்றம் பாய்கிறது. எப்போதும் தரவுகளுக்கு வட்டம் போட்டுக்கொள்ளணும். முக்கியமான விடயங்களுக்கு கீழே கோடிட்டு பழகணும். படிக்கிறதால் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். ஒரு ஆசிரியர் அப்படி காப்பி பண்ண தெரியும். என் மெனரிசம் இருக்கணும். ஒரு கணக்கு நான் எப்படி உடைக்கிறேன், ஒரு கணக்கு எப்படி சுருக்கிறேன், ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எப்படி நான் உடைச்சு சிம்பிளா எடுக்கிறேன். இந்த மெனரிசம், இந்த கூல், இந்த கலர்ஸ் உங்கள்கிட்ட வரணும். இல்லாட்டி வேலை இல்லை, பச்சுதான். நீ பே பண்ணி வந்ததுல எந்த பிரயோசனமும் இல்லை. பேண்ட் ஆட்டும் அந்த மாதிரி பார்த்துட்டு போறாலும் இருக்காது.
ரைட். அலகு கனவளவு இலத்திரன்களின் எண்ணிக்கை. அலகு கனவளவு இலத்திரன்களின் எண்ணிக்கை. அலகு கனவளவு இலத்திரன்களின் எண்ணிக்கை 2 தர 10 28 மீட்டர் மைனஸ் 3 எனி 2 தர 10 28 மீட்டர் மைனஸ் 3 எனி 2 தர 10 28 மீட்டர் மைனஸ் 3 எனி. கொஞ்சம் கேள்வியை மாற்றுவோம். இலத்திரன் நகர்வதற்கெடுத்த நேரம் என்ன? நல்ல கேள்வி. இலத்திரன் நகர்வதற்கெடுத்த நேரம் என்ன? நல்ல ஞாபகம் சொல்லுங்க. உங்களுக்கு இலத்திரன் நகரல் கதில ஒரு எஸ்ஏ வரலாம். மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு வார எஸ்ஏ இலத்திரன் நகரல் வேகத்துல வரலாம். தடையும் இலத்திரன் நகரல் வேகம் சம்பந்தப்பட்ட எஸ்ஏ இருக்கு, கவனம். இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒரு எஸ்ஏயா பரிணமிக்கப்படலாம், கவனமாக இருக்கணும். இலத்திரன் நகரல் கதி ஒரு எஸ்ஏயா கூட பரிணமிக்கப்படலாம், கவனமாக இருக்கணும். சரி. நேரம் என்ன? நேரம் என்ன? இரண்டா செய்யுங்க. இரண்டா செய்யும். யார் செய்ய? யாரும் செய்ய? யாரும் செய்ய? பாவம். யார் செய்யறது? பாவம். யார் செய்யறது? பாவம். இது எப்படி செய்யற? இது எப்படி செய்யற? இங்க பாருங்க ராசா. எனக்கு இப்படி ஒரு உருளை வடிவிலான ஒரு கடத்தி இருக்கு. இது எல் நீளம் டி நேரம் கேள்வி. எல் நீளம் டி நேரம் கேள்வி. இதை யோசிச்சு மண்டே உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, எனக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். பாரு எப்படி. ஐ சமன் நே வி இ. சரி, எனக்கு தெரிஞ்ச இடம் வி சமன் ஐ ஓவர் என் ஏ இ. வேகத்துக்கு நம்ம எப்படி எடுத்தோம் ஞாபகம் இருக்கா? ரிவர்ஸ் போங்க, தியரிக்கு போங்க. நிறைய பேர் மறந்துருக்கீங்க. இந்த ஐடியா யாருக்கும் வரலதானே? உண்மையை சொல்லுங்க. நிறைய பேர் நம்ம நெருங்கி வந்ததை மறந்துருப்பீங்க. இந்த ஐடியா நீங்க எடுக்கல. உண்மையை சொல்லுங்க. உண்மையிலே எனக்கு ஐடியா வரல சார், சரங்குறாங்கப்பா. உண்மையை சொல்லுங்கப்பா. யாருக்கு ஐடியா வந்து மத்த ஐடியா வராதாக்கள் நோ போடுங்க, ஐடியா வந்தாக்கள் எஸ் போடுங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கா. ஆனா நான் என்ன சொன்னேன்? நிறுவல் முக்கியம், நிறுவல் முக்கியம், நிறுவல் முக்கியம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் நோ வருது பாருங்க. ஐடியாவை யோசிக்கல. இப்படிதான் ஐடியா எடுக்கிறேன். எங்க இருந்து எடுத்திருக்கிறான்? தியரில் இருந்து எடுத்திருக்கிறான். வேகம் என்ன? தூரத்தின் கீழ் நீளத்தின் கீழ் நேரம் ஐ ஓவர் என். எனக்கு எது தேவையோ அதை எதுவாய் மாற்றி எடுத்துக்கும். டி சமன் இத குறுக்க பெருக்கு என் ஏ எல் டைம்ஸ் இ ஓவர் ஐ. எல்லாத்தையும் பிரதியிட்டு நேரத்தை காணும். எல்லாத்தையும் பிரதியிட்டு நேரத்தை காணும். இந்த பிரதியிடல் சுருக்கள் உங்களோட பார்க்கும். பிசிக்ஸ் அல்ல. செய்யிருந்தானே ராசன்? எவ்வளவு சிம்பிளா விளையம் கொண்டு போது பாத்தீங்களா? This is what physics. Quicker. Quicker see.
சார் எக்ஸாமுக்கு இருக்கிற 8 மாசத்துல எப்படி படிக்கிற பிளான் ஒன்று போட்டு தாங்க, பிளான் ஒன்று போட்டு படிக்கணுமா, கிளாஸஸ் தொடருங்க நான் சொல்லுவேன், கதைக்கிறாரு நேரம் இல்லை, பிற ஒரு நேரம் வடிவாக கதைப்போம், அந்த டாபிக்ஸை நம்ம வடிவாக கதைப்போம். we will see. உங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களும் கிளாஸ்லயே கதைச்சு கொண்டு தான் வருவோம். ரைட், சரிப்பா. சரி, அடுத்த தலையங்கத்துக்கு போவோம். அடுத்த தலையங்கம் என்னன்னு சொன்னாரா சார்? தலையங்கம் ஒன்று போடுங்கோ, மின் சுற்றுக்கள். தலையங்கம் ஒன்று போடுங்கோ, மின் சுற்றுக்கள். தலையங்கம் ஒன்று போடுங்கோ, மின் சுற்றுக்கள். சரி, நீங்க சுருக்கல்களை நீங்க மேற்கொள்ளுங்க. தலையங்கம் ஒன்று போடுவோம், மின் சுற்றுக்கள். அதை கீழே சிறு தலையங்கம், திறந்த மின் சுற்று, இங்கிலீஷால சொல்லுவாங்க ஓபன் சர்க்யூட். ஒன்றுமில்லை, இதுலயே நமக்கு இந்த படத்தை பாருங்க, ஒரு அனிமேஷன் போட்டிருக்கிறேன் பாருங்க. எனக்கு ஒரு பேட்டரி இருக்கு, பேட்டரியில பிளஸ் முனைக்கு இந்த பல்ப் தொடுக்கப்பட்டு மைனஸ் முனை ஒரு சுவிட்சுக்கு தொடுக்கப்பட்டு இப்படியே இங்கால கொண்டு போறோம். இப்ப இத திறந்து வச்சிருக்கிறான், இத மூடாம திறந்து வச்சிருக்கிறான். இத மூடாம திறந்து வச்சால் இந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகுமா? சொல்லுங்க பாப்போம். இந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகுமா? அந்த அனிமேஷன்ல பாருங்க ராசா, இதனால் தொட்டால் தொடுசாவி, இதை தொட்டால் சர்க்யூட் பூர்த்தி ஆகுது, பல்ப் பத்துது, மஞ்சளாவது பாருங்க. அதே நேரம் தூக்கி விட்ட பிறகு இது வெள்ளையாகுது. தூக்கி விட்ட சந்தர்ப்பத்தில் எடுத்த படம் தான் இது. அனிமேஷன் உங்களுக்கு காட்டிருக்கிறேன் வடிவம். அப்ப ஓபன் சர்க்யூட் என்றால் சர்க்யூட்டை ஓபன் பண்ணி இருக்கிறேன், சுற்றை திறந்து வைத்திருக்கிறேன். திறந்த சுற்று எப்படிதான் மின்னோட்டம் ஓடும்? ஆக சுற்று பூர்த்தியாக்கப்படாத சுற்றே திறந்த மின் சுற்று என்று சொல்லுவோம். திறந்த மின் சுற்றில் மின்னோட்டம் ஓடாது. ஆக முதலாவது ஸ்டாமா கீழே எழுதி கொள்ளுங்க. இதை நீங்க படமா வரைஞ்சு கொள்ளலாம், செய்ய வேண்டாம், ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கணும், பிறகு வரைஞ்சு கொள்ளுங்க. பூர்த்தியாக்கப்படாத சுற்று, பூர்த்தியாக்கப்படாத சுற்று திறந்த மின் சுற்று எனப்படும். பூர்த்தியாக்கப்படாத சுற்று திறந்த மின் சுற்று எனப்படும். பூர்த்தியாக்கப்படாத சுற்று திறந்த மின் சுற்று எனப்படும். இது மெடிக்கல் எழுத்தா, எம்பிபிஎஸ் எழுதுற எழுத்து சரியா? இந்த எழுத்து யாரும் நீங்க யாரும் எழுதுல, அது அந்த டாக்டர்ஸ் மட்டும் தான் எழுதுறோம். இப்ப நான் இதுல டாக்டர். இரண்டாவது, திறந்த மின் சுற்றுகளில் மின்னோட்டம் பாய்வதில்லை. திறந்த மின் சுற்றுகளில் மின்னோட்டம் பாய்வதில்லை. இது டாக்டர் மட்டும் தான் எழுதலாம் சரியா? டாக்டர் முஃபீத் மட்டும் தான் எழுதலாம். ரைட். திறந்த மின் சுற்றுகளில் மின்னோட்டம் பாய்வதில்லை. அடுத்த தலையங்கத்துக்கு வருவோம் ராசா. நாம் அடுத்த தலையங்கத்துக்கு வருவோம். க்ளோஸ்ட் சர்க்யூட், மூடிய மின் சுற்று. மூடிய மின் சுற்று. இப்ப பாருங்க, நான் இதை மூடின உடனே லைட் பத்துது. இந்த இடத்துல பாருங்க,
இதை மூடி வச்சதால இந்த லைட் மஞ்சளா எரியுது பத்துது. சோ இதுல முதலாவது ஸ்டாமா என்ன வரணும்? மூடிய மின் சுற்று தலையங்கம் ஒன்று போட்டு, மூடிய மின் சுற்று தலையங்கம் ஒன்று போட்டு, இங்கு சுற்று பூர்த்தியாக்கப்பட்டுள்ளதால் இந்த படத்தை பிறகு வரைஞ்சு கொள்ளுங்க. இங்கு சுற்று பூர்த்தியாக்கப்பட்டுள்ளதால் சுற்றினோடு மின்னோட்டம் பாய்கிறது, சுற்றினோடு மின்னோட்டம் பாய்கிறது, சுற்றினோடு மின்னோட்டம் பாய்கிறது, சுற்றினோடு மின்னோட்டம் பாய்கிறது. சோ நிறைய பேருக்கு குறிஞ்சுற்றாக்கம் குறிஞ்சுற்றாக்கம் தேடி படிச்சு கொடுக்குற நிறைய பேருக்கு குறிஞ்சுற்றாக்கம்னா என்னன்னு தெரியாது. அடுத்த தலையங்கம் போடுங்க. ஷார்ட் சர்க்கிட் குறிஞ்சுற்றாக்க மின் சுற்று, குறிஞ்சுற்றாக்க மின் சுற்று. ஷார்ட் வாழ்க்கையில நல்ல ஞாபகம் கொள்ளுங்க. ரைட், ஷார்ட்கட்ஸ் சிலதுக்கு நல்ல, சிலதுக்கு பேர். எல்லா இடத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் பேர். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. சில நேரங்கள்ல குறுக்கு வழிகள்ல உழைக்க நீங்க விரும்பாதீங்க, குறுக்கு வழிகள்ல எதையும் அடைய விரும்பாதீங்க. எல்லாமே லாங் ப்ராசஸ், சிலது டைம் எடுக்கும். குறுக்கு வழிகளை நீங்க என்ன செய்யணும்? முயற்சிக்காதீங்க. உதாரணமா நிறைய பேர் எப்படி படிப்பீங்கன்னு சொன்ன, உதாரணமா இரவெல்லாம் இருந்து படிக்கிறதுக்கு மியூசிக் கேட்டுக்கிட்டே படிப்பாங்க. மியூசிக் தான் உள்ள போயிருக்கும், படிப்புள்ள போயிருக்காங்க. மியூசிக் ஒரு லாபத்துக்கு தூரத்துல வச்சு நோமலா கேட்டுட்டு நீங்க படிப்புல கவனம் செலுத்துறது வேறு. சிலாக்கள் மியூசிக் கேட்டுட்டு இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. சிலாக்கள் மேசையில இருப்பாங்க, வாட்ஸ்அப் தான், வாட்ஸ்அப் பார்த்தா தான் நம்மளுக்கு படிப்பு வருவாங்க, படிக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப் தான் பார்ப்பாங்க, எஃபி தான் பார்ப்பாங்க. நீங்க இருக்கிறதுக்காக போன் வச்சுட்டு இருந்து இருக்காதீங்க. இருக்கிற நேரமெல்லாம் படிக்கணும். ஞாபகம் கொள்ளுங்க. குறிஞ்சுற்றாக்க மின் சுற்று இந்த இடத்துல பார்ப்போம். இது என்ன நடக்குது? உங்களுக்கு விலங்கல், எனக்கு விலங்கல், அப்படித்தானே? இது என்ன நடக்குது? இதுல பிரச்சனை என்ன? உதாரணமா இதுக்கு ஒரு சுற்றொண்டு வரைகிறேன். ஒரு பெட்டி ராசா, இது பெட்டியில பிளஸ் முனைன்னு சொல்லுவேன், இதை மைனஸ் முனைன்னு சொல்லுவேன். இந்த பெட்ரிக்கு இணைக்கப்பட்ட மின் குமிழ், இது பல்ப். இப்ப என்ன நடக்குது? இப்படி இங்கால வந்து தொடுத்து வரும். இப்ப விட்டால் இதோட மின்னோட்டம் ஓடி வந்து இந்த பல்ப் பத்தும். சோ இதுல மின்னோட்டம் ஓடி வரும், மின்னோட்டம் ஓடி வரும், மின்னோட்டம் ஓடி வரும், மின்னோட்டம் ஓடி போகும். சோ வந்த மின்னோட்டம் எனக்கு என்ன செய்யுது? அப்படியே கடந்து செல்வது. இந்த பல்ப் பத்து. இது நோமல் மின் சுற்று, இது குறிஞ்சுற்று அல்ல. ஆனா இப்ப என்ன செய்ய போறேன்? இப்ப என்ன செய்ய போறோம்? இத ஷார்ட் சர்க்கிட். ஷார்ட் சர்க்கிட் பண்றால் வேற ஒன்றும் இல்லை, பல்புக்கு குறுக்கே எப்படி அதே பேட்டரி பிளஸ் மைனஸ், இதே பல்ப் இப்படி இருக்கு, பல்புக்கு குறுக்கே ஒரு வெறும் கம்பியை தொடுத்து வரும். எப்படி? இப்ப எனக்கு சொல்லுங்க, எதால மின்னோட்டம் ஓடும்? இதால வந்த மின்னோட்டம், இப்படி வந்த மின்னோட்டம், எதால மின்னோட்டம்? பல்புக்குள்ளால ஓடுமா, வெறும் கம்பிக்குள்ளால ஓடுமா? பல்புக்கு ஒரு தடை இருக்கும், பல்புக்கு ஒரு தடை இருக்கும். தடை குறைந்த பாதையத்தான் மின்னோட்டம் என்ன செய்யும்? மின்னோட்டமோ ஓட்டங்கள் யாவும் தடை குறைந்த பாதையத்தான் என்ன செய்யும்? தெரிவு செய்யும். ஒரு கல்பாறை இருக்கு, ஒரு மணல் இருக்கு. மணலை பொத்துக்கிட்டு தான் நீர் போகும், கல்பாறையை பொத்துக்கிட்டு நீர் போகும். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல கல்லை துளைச்சி கல்லுக்குள்ள அளவு. சோ இந்த பல்புக்குள்ளால போகாம இப்படி மின்னோட்டம் போய், இப்படி மின்னோட்டம் போய், இதுக்குள்ள மின்னோட்டம் போகாம இது தெரியாது. இதைத்தான் நம்ம சொல்றோம் குறிஞ்சுற்றாக்கம். விளங்கிச்சா? விளங்கினாக்களை சொல்லுவோம். ஷார்ட் சர்க்கிட் போட ரெண்டு படத்தை எழுதி கொள்ளும்.
இதை கீழே எழுதிக் கொள்ளுங்க. இங்கு மின்குமிழ் ஒளிரும். இதை கீழே இங்கு மின்குமிழ் ஒளிராது. கீழே எழுதிக் கொள்ளுங்க. இதோட நான் இந்த கிளாஸ் நிறுத்துறேன் பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இருந்து மின் தடைகள் தலையங்கத்தை போட்டு வைங்க. மின் தடைகள் இந்த கிளாஸஸ் பூர்ண திருத்திண்டால் ஆல் கிளியர்னு போடுங்க. இந்த கிளாஸஸ் பூர்ண திருத்திண்டால்